அப்பா, என்னடா அது வீட்டுக்கார மாதிரி என்ன தொடச்சிட்டு வர? அந்த பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் பணம் வேணும்னு கேட்டேன். தாசில்தார் ஆத்துக்கு போறேன், பிரார்த்தனை முடிச்சு தட்சணை வாங்கி தரேன். சரிப்பா. வந்துட்டே இருக்கேன். என்னன்னா அதுக்குள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு சிராத்தம் இல்லையா? ஓய் ராமசாஸ்திரி, கலெக்டர் கேம்ப் வந்திருக்கான், சிராதத்தை சீக்கிரமா பண்ணிவிட்டு கச்சேரிக்கு போன எத்தனை தடவை சொல்லிருக்கேன். தோப்பனார் சிராத்தம் கொஞ்சம் லேட்டுன்னு சொல்லக்கூடாதோ? என் உத்தியோகத்துக்கே சிராதம் பண்ணிடுவான். பித்துர்காரி அப்பா முக்கியம் இல்லையா? இந்த வாரம் காலம்பரை 7 மணி வரையில அப்பா முக்கியம், இப்ப கலெக்டர் தான் முக்கியம். அடுத்த வருஷம் சேர்த்தே பண்ணிக்கிறேன். இதெல்லாம் மகா தோஷம். உங்களுக்கு தட்சணை தானே முக்கியம். விரையில எட்டனா வச்சிருக்கேன், அதை எடுத்து போ. எட்டனா வச்சுருக்கீரா? அண்ணா, புரோகிதனை பிச்சைக்காரனா மாத்திடாதையும். நான் வரேன். அப்பா, பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் கேட்டேனே. வந்துட்டியா? ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்காதுன்னு பழமொழிடா. இந்த ஆத்திர திவசமே காத்துட்டு இருக்கல. போ, உன் படிப்பை நிறுத்தி தொலை. தியாகு, ரெக்கார்ட் நோட் புக் வாங்கணுமா? உங்க ஆத்துல தவசம் பண்ணி தட்சணை வாங்கி தரேன்னு எங்க அப்பா சொல்லியிருந்தார். உங்க அப்பா என்ன இப்படி பண்ணிட்டார் உஷா? நீ தப்பா நினைக்கலனா இந்த 2 ரூபா வாங்கிக்க தியாகு. உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ரெக்கார்ட் நோட் புக் விலை தான் 2 ரூபாய். பரிதாபத்தோட விலை இன்னும் ஜாஸ்தி. தேங்க்யூ. இந்த ஊர்ல சினிமா படம் இருக்கா நீ? ஓ இருக்கு, டூரிங் டாக்ஸி. என்ன படம் ஓடுறது? உங்களுக்கு தேவையில்லாத படம். அது என்ன படம் அம்மா? கணவனே கண்கண்ட தெய்வம். பார்த்தேன் அவனி என்ன கிண்டல் பண்றத? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு? எதுக்காக டப்பையை தூக்கி எறிகிற? தப்பு பண்றவரை தூக்கி எறிய முடியலையே. தப்பை தூக்கி எறிச்சிட்டேன். அப்படி என்ன நடந்துருச்சு? தப்பு வேண்டாம், தவசம் வேண்டாம், கர்மம் வேண்டாம் கூட இந்த லோகத்துல என்ன மாதிரி இருக்கிறவருக்கு என்ன வேலை இருக்கு? அதனால போயில தொழிலுக்கு ஊருக்கு போட்டேன். அப்ப எப்படித்தான் குடும்பம் நடத்துறது? என்ன விதிப்படி நடக்கட்டும். உங்களுக்கு சாமர்த்தியம் இல்ல, காலத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போக தெரியல. அப்போ அறகுறையா கர்மம் பண்றவனையும் அனுசரிச்சு போறதா சாமர்த்தியா? ஆமா, அங்கங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுல என்ன தப்பு? விசாலம் 2 சினைதான். ஒருத்த ராமாயண உபன்யாசம் கேட்க போனான், இன்னொருத்த அதே நேரத்தில் தாசி வீட்டுக்கு போனான். உபன்யாசத்தை கேட்டு இருக்கிறவன் மனசு உபன்யாசத்துல லயிக்கல, மற்றவனை பத்தி நினைச்சுட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல தாசி வீட்டுல இருக்கிறவன் உபன்யாசத்தை கேட்காம இங்க வந்துட்டோமேன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்குறான். இந்த 2 பேர்ல எவன் நல்லவன் நினைக்கிறேன்? ராமாயணம் கேட்கிறேன்னு பாசாங்க பண்ணிட்டு இருக்கானே அவனா? இல்ல, அவன் அயோக்கியன். இன்னைக்கு லோகம் அப்படிதான் பாசாங்க பண்ணிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அனுஷ்டானங்களை அறகுறையா ஒப்புக்கு செய்யறவாளை விட இதுகள் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காளே நாஸ்திகா, அவன் எவ்வளவு தேவலை. உங்க ஒருத்தரால இந்த லோகத்தையே திருத்திட முடியுமா? திருத்தவும் முடியாது. அதான் நான் ஒதுங்கிட்டேன். கிரிச்சா, வாமா. கிரிச்சா, என் மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு. ஒரு நல்ல பாசுரமா ஒண்ணு பாரு. அகர முதலன புரசைம்பத்தொரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவம் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளைய பொருளுமாய சிவராத்திரி முன்னிட்டு அம்பாள் அனுகிரகம் நாடகம் இப்பொழுது ஒத்திகை. ராமசாஸ்திரியின் செல்வங்களே, நவீன குச்சேலரின் குழந்தைகளே, ஒவ்வொருவராக மனதில் உள்ள ஆசைகளை கூறுங்கள், நிறைவேற்றி வைக்கிறேன். அம்பாளிடம் அற்புதமாக நடந்து கொள்ளாதீர்கள். ஒவ்வொருவராக. நீ? நான் தான் தியாகு, பியூசி படிக்கிறேன். என்னுடைய கனவு ஆசை எல்லாம் மெடிக்கல் காலேஜில் சேர வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும். ஆசை இருக்கு, தாசில் பண்ண. கேட்ட மாதிரி இருக்கிறது. இது என்ன? இது பூலோகத்தின் பழமொழி தாயே. ஓ, அங்கும் இந்த பழமொழி உண்டு. தியாகு, முதலில் 1000 பேரை கொல், அரை டாக்டர் ஆவாய். மீண்டும் தவம் செய், தரிசனம் தருவேன். அறையை பிறகு முழுசாக்குவேன். அடுத்தது? தாயே, நான் பட்டம் படிக்கணும், பட்டாளத்திலே சேரணும், மேஜர் ஆகணும். உன் பெயர்? பிச்சை. தந்தையின் பெயர்? ராமசாஸ்திரிகள். அம்பாள், ஏன் சிரிக்கிறீர்கள்? இவன் பட்டாளத்தில் சேர்ந்தான், இவனை எப்படி கூப்பிடுவார்கள்? நினைத்தே சிரித்து
மேஜர் ரா பிச்சை. நாளடைவில் ரா பிச்சை ஆகிவிடும். அதனால் உனது பெயரை ஈரா பிச்சை என்று வைத்துக்கொள். உன் ஆசை ஈடு. அடுத்தது. நான் தான் தேவி. உன் அபிலாஷைகள் எனக்கு சொல்ல வெட்கமாக இருக்கிறது தாய். சொல். எனக்கு எனக்கு கண்ணிறைந்த கணவர் வேண்டும். அம்மா என்ன உனது அத்தை மகளா? விசில் அடிக்கிறீர்கள், மறைந்து விடுவார்கள். சொல். எனக்கு வரப்போகிற கணவர் 100 ஏக்கரா சொந்தக்காரராக இருக்க வேண்டும். அச்சச்சோ! தாயே, 18 ஏக்கரா கணவனாக்கு நில உச்ச வரம்பு வரப்போகிறது சில ஆண்டுகள். நன்றி தாயே. அடுத்தது. சிறுவா, உன் ஆசை என்ன? நான் இன்ஜினியர் ஆகணும். இன்ஜினியர், முதல் வேலை நீ இந்த வீட்டை ரிப்பேர் செய். எங்கு பார்த்தாலும் காரை பேர்ந்து கிடக்கிறது. அடுத்தது நான். உனது பெயர்? மங்களம். ரொம்ப நல்ல பெயர். உனக்கு மங்களம் என்று ஏன் பெயர் வந்தது? நான் எங்க அப்பா அம்மாவுக்கு 4வது குழந்தை, அதிலும் 3வது பெண் குழந்தை. இதற்கு மேல் தாங்காது என்று ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு மங்களம்னு பேர் வச்சு பார்த்தா. அத்துடன் மங்களமாக முடிந்ததா? இல்லை தாயே, அதற்கு பிறகு 4. ஐயோ பாவம். நான் ஒரு பெரிய பாடகியாக வேண்டும் தாயே. ஏதாவது ஒரு பாட்டு பாடு. ஞானம் இருக்கிறதா என்று அம்பாள் கேட்கட்டும். வா வாத்தியாரே ஊட்டாண்டே, நீ வரங்காட்டி நான் விட மாட்டேன். ஜாம்பாஜார் ஜக்கு, நான் சைதா பேட்ட கொக்கு. பரவாயில்லை, உனக்கு நல்ல சுரஞானம் இருக்கிறது. ஆம் தாயே, நான் பட்டம்மாள் போலவும் கேபிஎஸ் போலவும் பாட வேண்டும். புகழ் பெற வேண்டும். அகில உலகம் சென்று பாட வேண்டும். அப்பா வந்தாச்சு, அவர் வாயால பாட்டு கேட்கணுமா? போய் படுங்கோடி, படுங்கோ. டிராமாவுக்கு ஒத்திகை கேட்டுதான் இருந்தேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியறது? எல்லாமே தருதலைகள்னு புரிகிறது. அவளுக்கு கொள்ள ஆசை இருக்கு. ராமசாஸ்திர பொண்ணு லலிதாவுக்கும் நாவண்ணாவட்டு மைனர் தங்கவேலு பயலுக்கும் ஏற்கனவே புகைய ஆரம்பிச்சாச்சு. அப்படியா? போதும் காணும் சங்கீதம். உள்ளூர்ல வேலை போகல. சரி நலபாக, உனக்கு நான் என்ன குறைஞ்சு போயிட்டேனே? இல்லையா நலபாக? கல்யாண சீசன் வந்தாலே ஏன் சீசன் தான் காணும். உனக்காக சீசன் இருக்கு, எனக்கு வெறும் சீசன் தான். எங்கேயாவது போய் ஹோட்டல்ல மாவரைங்க. இப்ப அங்கே மாவரைக்கிற மிஷின் போட்டான். மாவரைக்கலாம் மாயவரம் தீட்சை காத்துல அரைக்கிறத விட காரியத்துல போய் செய்யும். ஒரு படி மாவரைக்க 3 ரூபா ஆரியா குடுக்கறா. அதே கல்யாணம் விடாந்தா 4 ரூபா. அக்கா, 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 சின்னடி கிரிஜா, கட்டின விட்ட கலைச்சிட்டியே, அங்க பாருக்கா. என்ன துரத்திட்டு வந்தாக்கா? அவ ரொம்ப நல்லவடி. அவ பேரும் தங்கம், குணமும் தங்கம், நிறம் மட்டும்தான் கருப்பு. அவளுக்கு ஏன் பைத்தியம் பிடிச்சு போச்சு? அவளை கல்யாணம் பண்ணிக்க வந்தவங்க எல்லாம் கருப்பு கருப்புன்னு சொல்லிட்டு வேண்டான்னு போயிட்டாங்க. நிறத்தை பார்த்து ஏமாற காலமாச்சே, மனசு ஒடிஞ்சு போயிட்டா. ஒரு நாள் பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சு. எதுக்காக தகரத்தை தட்டிண்டே இருக்கா? அவளோட அப்பா ஒருத்தன் கடல் கடந்து சிங்கப்பூர்ல இருக்கானா. இவள் நிச்சயமா கைவிட மாட்டான்னு இவளுக்கு ஒரு நம்பிக்கை. இங்க இருந்து சத்தப்படுத்தினா அவ அப்பானுக்கு கால் கேக்குமா. சத்தம் கெடு திரும்பி வந்துருவானா. இவளை கல்யாணம் பண்ணிக்குவானா. அதான் தகத்தை தட்டிண்டே இருக்கா. ஐயோ பாவம்க்கா. ஒரு நாளைக்கு தேய்க்காம விட்டுட்டா கூட பல்ல இடிக்கிறது பித்தல. இது பாருக்கா, அசல் தங்க மாதிரி இல்ல. பொங்கடி பொங்கடி வேற மரக்கட்டுதுடா. இல்லைன்னா சாஸ்திரியுடைய பொண்கள் போட்டுக்கிறதெல்லாம் தங்கம் நினைச்சிட போறாளா? விடிய காலம் போனேன், இப்பதான் வர்றேடா. எங்க போயிருந்தேன்? மத்தியானம் ஏதாவது சாப்பிட்டேடா? வந்த உடனே சொல்றேன், கோவிச்சுக்கப்படாது. ஆத்துல மணி அரிசி இல்ல, வெந்தயம் இல்ல, எண்ணெய் இல்ல, கடுகு இல்ல, மிளகாய். ஏது ரூபா? 8 ரூபாய். ஏது என்ன சம்பாதிச்சேன்னு என்னடி எப்படி பாக்குற? திருடல, பிச்சை எடுக்கல, வாங்கிட்டியா? 1008 கேள்வி கேட்கிறேன். என்ன என்ன இது? கையெல்லாம் இப்படி கொப்பளிச்சிருக்கு. தர்பைய பிடிச்ச கை குழவிய பிடிச்சா கொப்பளிக்காம என்ன பண்ணும்?
மந்திரம் சம்பாதிச்சு கொடுக்காத மாவு சம்பாதிச்சு கொடுத்தது. புரியல? டவுன்ல ஒரு கல்யாண ஆத்துல மாவரைச்ச. மாவரச்சேடா யாராவது பார்த்திருந்தா? தரையில துண்ட போட்டு அரைச்சண்டு அறிவுகட்டல. இது என்ன பெரிய கௌரவ பிரச்சனை வேண்டி இருக்கு? மானத்தோட வாழணும்னா இன்னைக்கு மாவரைச்ச, நாளைக்கு மண்வெட்டியே தூக்குவேன். என்னடி தடிமாடு, இப்ப என்ன தெரியும்? இல்ல அப்பா அம்மா வரைச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து. அவர் எவ்வளவு மன கஷ்டத்தோட இந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருப்பார். கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியுறதா உன்னால? நிறுத்து. தும்மினாலும் நோக்க சிரிப்புதான், துக்கப்பட்டாலும் சிரிப்புதான். எல்லாம் என் விதி.